12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புண்ணிய திருநாள் தான் பங்குனி உத்திரம். ஒவ்வொரு மாசத்துலயும் வரக்கூடிய பௌர்ணமியும் ஒவ்வொரு தெய்வத்திற்குரிய நாளா இருக்கும். பங்குனி மாத பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய பங்குனி உத்திரத்திற்குரிய நாள் அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களுக்கும் உரிய சிறப்பு நாளா பார்க்கப்படுது. இந்த நாளுக்கு பல சிறப்புகள் இருக்குங்க. முருகப்பெருமான் தெய்வானைய திருமணம் செஞ்சது இந்த பங்குனி உத்திர நன்னாள்ல தான். ஸ்ரீவள்ளி அவதரிச்ச நாளும் பங்குனி உத்திரம் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்படுது. ஸ்ரீராமன், சீதாதேவி, பரதன், மாண்டலி, லக்ஷ்மணன், ஊர்மிளை, சத்ருகணன், ஸ்ருதகீர்த்தி ஆகியோருடைய திருமணங்கள் நடைபெற்ற நாளும் பங்குனி உத்திர நன்னாள்தான். படைப்பு கடவுளான பிரம்மா ஸ்ரீ சரஸ்வதி தேவிய தன்னுடைய நாவல அமர்த்தியதும் பங்குனி உத்திர நன்னாள்தான். மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதம் இருந்து மகாவிஷ்ணுவின் மார்பல உறையும் நாளாகவும் லட்சுமி பார்க்கடல்ல இருந்து தோன்றிய நாளாகவும் சொல்லப்படுது. ஈசனின் தவத்த கலச்ச மன்மதன் எரிக்கப்பட்டு ரதியின் வேண்டுதலால மறுபடியும் உயிர் பெற்ற நாளும் இதுதான். காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த தினமும் இந்த நாள் தான். இந்த நாள்ல தண்ணீர் பந்தல் அமைச்சு நீர்மோர் தானம் கொடுக்கிறது ரொம்பவும் புண்ணியம். பங்குனி உத்திர நாள்ல தான தர்மம் போன்ற புண்ணிய காரியங்கள்ல ஈடுபட்டா நம்ம பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம்.